எல்லாருக்கும் வணக்கம். இந்த வாரம் நான் ரிவ்யூ பண்ண போற புக்கோட நேம் எசென்ஷியலிசம், ரிட்டன் பை கிரெக் மெக்கியான். அதாவது நம்ம பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த ஒர்க்குக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எந்த ஒர்க்குக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாதுன்னு நமக்கு சில சமயம் தெரியாது. ஸோ இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எலிமினேட் அப்படின்னு ஒரு குவாலிட்டியை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ எந்த டாஸ்க் இம்பார்ட்டன்ட் இல்லையோ அதை எலிமினேட் பண்ணணும். இதுக்கு முக்கியமாக தேவைப்படுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ட் ஆஃப் சேயிங் நோ. நம்ம நிறைய விஷயத்துக்கு நோ சொல்லி பழகிட்டோம்னா தான் நம்ம முக்கியமான டாஸ்க் செலக்ட் பண்ணணும். ஸோ இந்த நோ சொல்றதுக்கு 3 விதமாக நம்ம சொல்லலாங்க. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்வர்ட் பாஸ். ஆக்வர்ட் பாஸ்னா, இப்போ நம்ம முன்னாடி ஒருத்தர் இருக்காங்க, அவங்க கிட்ட ஒரு நோ சொல்லணும்னா ஒரு 5 செகண்ட்ஸ் கழிச்சு நோ சொல்லலாம். அடுத்த செகண்டு ஆர்டிஃபிஷியல் டிலே. இப்போ நம்ம கிட்ட யாராவது முக்கியமான மீட்டிங்க்கு வாங்க அப்படின்னு சொன்னா நமக்கு அதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா எப்படி சொல்லலாம்னா, நீங்க கூப்பிட்ட டேட்டுக்கு எனக்கு ஷெட்யூல் கரெக்டா இருக்கான்னு நான் செக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்துட்டு, இல்லைங்க உங்கள் மீட்டிங்கை அட்டென்ட் பண்ணணும்னு ஆசை தான், பட் எனக்கு டைம் செட் ஆகலை அப்படின்னு சொல்லி நாமளே ஒரு ஆர்டிஃபிஷியல் டிலே கிரியேட் பண்ணலாம். அடுத்த தேர்ட் பார்த்தீங்கன்னா ரீடைரக்ஷன். இப்போ நம்மக்கிட்ட ஒரு ப்ராடக்ட் விற்க வராங்கன்னா அது தேவையில்லை அப்படின்னா, இதே மாதிரி சிமிலர் ப்ராடக்ட் என்கிட்ட இருக்கு, வேணும்னா நான் என்னோட ஃப்ரெண்டை சஜஸ்ட் பண்ணுறேன், அந்த மாதிரி ரீடைரக்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி நோ சொல்லி நம்ம ஒரு ஒர்க்கை எலிமினேட் பண்ணலாம் அப்படின்றதா. இதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கனவுகள் மேம்படும் அப்படின்ற என்னோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.